வகுப்பில் ஒரு ஆசிரியர் வந்து இந்த மாதிரி வர தேர்வில் யார் முதல் மதிப்பெண் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு ஷூ வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னார். உடனே எல்லா பசங்களும் போட்டி போட்டுட்டு படித்தாங்க. தேர்வு முடிவு வந்தால் எல்லோரும் ஒரே மார்க் எடுத்திருக்காங்க. இப்போ ஆசிரியருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, எல்லார் பேரையும் எழுதி போடுங்க, குலுக்கி யார் பேர் வருதோ அவங்களுக்கு ஷூவை கொடுத்துலான்னு எல்லோரும் பேர் எழுதி போட்டாங்க. அவர் எடுத்து பார்க்குறாரு, ஒரு பிள்ளையுடைய பேர் வந்திருக்கு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உண்மையிலே அந்த பிள்ளை தான் ரொம்ப ஏழ்மையான பிள்ளை. சரி, கடவுளாக பார்த்து அந்த பிள்ளை கொடுத்துருக்கான்னு ஷூவை கொடுத்துட்டு அந்த மற்ற பேப்பர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் தற்செயலாக பார்க்கும்போது எல்லா பிள்ளைகளும் அந்த பிள்ளையினுடைய பேரையே எழுதியிருக்கு. அப்போ கூப்பிட்டு கேட்டப்போ, சார் எங்கள் எல்லாருக்கும் ஷூ வாங்கணும்னு ஆசை, ஆனால் ஒருத்தருக்கு தான் என்னும்போது எங்கள் எல்லாரை விட அவள் தான் ஷூ இல்லாதவ, அதனால் நாங்கள் எல்லாருமா பேசி வச்சுட்டு அவள் பேரையே எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி பள்ளிக்கூடத்தில் சில யூனிக் விஷயங்கள் நடைபெறும். இன்னொரு சம்பவம் சொல்கிறேங்க. அப்போது சின்ன பசங்க வந்து ஆசைப்பட்டு ஷூ தான் பேர் எழுதுவாங்கன்னு நம்ம நினச்சோம். ஆனால் அவங்க அந்த நேரத்தில் நமக்கு இருக்குது, நம்ம ஃப்ரெண்டுக்கு இல்லைன்னு நினச்சாங்க. பார்த்தீங்களா, அது ஒரு உயர்ந்த குணம். வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் உயர்ந்த குணம். இன்னொரு சம்பவம்